அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை வளர்பிறை 2/7/2025 சப்தமி திதி காலை 11:59 வரை. அதன் பிறகு அஷ்டமி திதி மேல்நோக்குள்ள உத்திரம் நட்சத்திரம் காலை 11:07 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள அஸ்தம் நட்சத்திரம். அமிர்த யோகம் காலை 11:07 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1:30 3 வரை. மாலை 4 5 வரை மற்றும் இரவு 7 8 வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியன், கடகத்தில் புதன், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், கன்னியில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிரன். இன்றைய விசேஷம், இன்றைய தினம் ஆணி திருமஞ்சனம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் செய்ய, புது பதவி ஏற்க, குழந்தைக்கு அன்னம் ஊட்ட, சிகை நீக்கி காது குத்த, உழவு உழ, விதை விதைக்க, சிலை அமைக்க, திருமாங்கல்யம் செய்ய, வாகனம் வாங்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, யார் ஒருவர் உங்களை கண்டு அதிகமாக விமர்சிக்கிறாரோ அவர் உங்களை கண்டு பொறாமைப்படுகிறார் அல்லது உங்களை கண்டு பயப்படுகிறார் என்ற அர்த்தம். ஆமாங்க, சிலர்லாம் நீங்கள் சிவனேன்னு உங்களுடைய கடமையை செய்துட்டு இருந்தால் கூட திடீர்னு உங்களை பற்றி தவறாக பேசுவாங்க, வதந்திகளை கிளப்பி விடுவாங்க, விமர்சிப்பாங்க. அவர் என்ன பெரிய யோக்கியமா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போவே நீங்கள் புரிஞ்சுக்கலாம், அவர் உங்களை பார்த்து பொறாமப்படுறாரு, இல்லைனா உங்களை பார்த்து ஏதோ பயப்படுறாரு. உங்கள் வளர்ச்சியை கண்டு அவருக்கு ஒரு பயம் வந்துருச்சு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அதனால தாங்க யாராவது எதிர்த்து குரல் கொடுத்தா உடனே அதுக்காகலாம் நீங்கள் கோவப்பட மாட்டீங்க. எதிர்த்து குரல் கொடுப்பவர்களையும் பார்த்து புன்னகைத்து கொண்டே தன்னுடைய கடமையை செய்து கொண்டே மேலே மேலே முன்னேறத்துக்கான வழிகளை தேடுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறார். உங்களுக்கு யோகாதிபதிகள் முக்கியமாக யாராருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் தான். அடுத்ததாக குரு பகவான் வரார். இன்றைக்கி சூரியனுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரன் பயணம் செய்கிறாரு, சந்திரனுடைய நட்சத்திரத்திலையும் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, பதவி பொறுப்பு இதெல்லாம் தேடி வரும். ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. ஏன்னா இன்றைக்கி ஆணி திருமஞ்சனம் அல்லவா. ஒரு சிலர் சிவாலயங்கள் சென்று ஸ்ரீ நடராஜ பெருமானை சேவிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் உண்டு, ஒரு புரிதல் வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. உறவினர் நண்பர் வீட்டு விசேஷங்கள், திருமணம், காதுகுத்து இதிலெல்லாம் கலந்துக்கிட்டு பழைய சொந்த பந்தங்களையும் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி மகளுக்கும் நல்ல வரன் வர்றதுக்கு அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணி வரைக்கும் நல்லா இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷப ராசிக்காரர்களே, வாழ்க்கை ஒரு வட்டம்,
இன்று நீ பிறருக்கு செய்வதை நாளை உனக்கு ஒருவர் செய்வார். இதுதான் வாழ்க்கையாகும். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்களுக்கு நாம் ஏன் கெடுதல் பண்ணணும்? நம்ம வழியை பார்த்துட்டு நாம் போயிட்டே இருப்போம். 4 பேருக்கு நம்மால் முடிஞ்சால் நல்லது செய்வோம். பிறருக்கு துன்பத்தை நாம் தந்து அந்த துன்பம் நம்மை துரத்துவதை கூட அதை தவிர்த்து விட்டு மற்றவர்களுக்கு நல்லது செய்து அந்த நல்லது நம்மை தேடி வந்தால் போதும்னு எங்கும் எப்போதும் உதவும் மனப்பான்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. காரணம், உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்குள்ளார உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் ஒரு காலத்தில் இதெல்லாம் நம்மால் முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சி ஒதுக்கின சில விஷயங்கள்லாம் இப்போ நம்மால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சவால்களில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. சவாலான விஷயங்களையும் எடுத்துப்பீங்க. கண்டு பயந்து ஓட மாட்டீங்க. அதே மாதிரி ஒரு தைரியம், ஒரு வைராக்கியம், கம்பீரம் அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. உறவுக்காரங்க, நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. உங்களுடைய நிலைமையை புரிஞ்சிக்காமல் அவங்க ஏதாவது சிலதெல்லாம் கேட்டு கொஞ்சம் தொந்தரவுலாம் கொடுப்பாங்க. முடிஞ்சதை நீங்கள் இன்றைக்கி செய்து கொடுப்பீங்க. அதே போல் திருமண விழாக்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு சந்தோஷமும் உண்டுங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால, குரு பகவானும் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் கண் பார்வை, கொஞ்சம் விஷன் செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 3ஆம் இடத்துல புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால உறவுக்காரர்கள் வீட்டு விசேஷங்களில் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் இன்றைய தினத்தில் நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் சில புது விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அது உங்களுடைய வருங்காலத்துக்கு ரொம்ப பயனுள்ளதாகவே இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணி வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, இணைக்கவும் முடியும், பிரிக்கவும் முடியும். ஊசி மட்டுமல்ல, உதிரும் வார்த்தைகள் கூட. ஆமாங்க, ஊசியில் நம்ம நூல் கோர்த்து எல்லாத்தையும் நம்ம செய்திட முடியும். ஆனால் அந்த ஊசியாலேயே மற்றதையும் பிரிக்க முடியும். ஊசியால் மட்டும் இல்லைங்க, நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்கு இல்லைங்களா, அதுதாங்க முக்கியம். எதிரியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அன்பாக பேசும்போது அவங்க நம்மளை விட்டு விலக மாட்டாங்க. ஏதோ நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், இவர் ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்காருன்னு சொல்லி அந்த நல்ல வார்த்தைகள் தான் எதிரியின் மனதையும் மாற்றக்கூடிய வலிமை படைத்ததுங்க. நீங்கள் அப்படி தாங்க, யாராக இருந்தாலும் ஒரே மாதிரி தான் நீங்கள் நடந்துப்பீங்க. ஒரே மாதிரி எல்லார்ட்டையும் பாசம் காட்டுவீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லோரையும் இணைக்கும் பாலமாக இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் யார்கிட்ட என்ன பேசணும், எப்படி பேசணும், எவ்வளவு பேசணும் அதெல்லாம் இப்போ நீங்கள் தெளிவாக செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க. முன்ன மாதிரிலாம் இப்போ நீங்கள் கூடுதலாகவே பேசுகிறதில்ல. ஏன்னா யாரையும் நம்ம எதர் காரணத்தை முன்னிட்டும் மாற்ற முடியாது, தேற்ற முடியாது. அப்படி இருக்கிறதுனால நாம் சொல்ல வந்ததை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். கேட்டுக்கிறது அவங்க விருப்பம், கேட்கலனாலும் அவங்க விருப்பம்னு சில முடிவுகளுக்கு இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால ரொம்ப வருஷமாக இருக்கிற கோர்ட்டு கேஸு, சொத்து சம்மந்தப்பட்ட கோர்ட்டு கேஸு, பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது, பாகப்பிரிவினை சம்மந்தப்பட்டது அதெல்லாம் சீக்கிரமாக முடியும். இன்றைக்கி கூட அதான் நல்ல செய்தி உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. எல்லாம் போராடினது போதும், ராசியாக போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சமூகத்தில் ஒரு அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்குங்க. இத்தனை வருஷம் நான் இந்த துறையில் இருந்திருக்கிறேன், ஆனால் எனக்குன்னு ஒரு தனி சிறப்பு எதுவும் இல்லைன்னு நீங்கள் ஏங்கி தவிச்சிருக்கலாம். அந்த தனி மரியாதையெல்லாம் இனிமேல் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிச்சிருங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, லாபம் இருக்குது.
உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். குடும்பத்திலையும் சந்தோஷத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, பண வரவு உண்டு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் திருப்பங்கள் யோகங்கள் உண்டு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைக்கி செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, தன்னுடைய திறமையை பயன்படுத்துவதில் மகிழ்ச்சி காணாதவர் வேறு எதிலையுமே மகிழ்ச்சி காண முடியாது. ஆமாங்க, அப்படி தாங்க, அதுதாங்க உண்மை. நம்முடைய திறமையை நாம் பயன்படுத்தும் போது அதனால் வரக்கூடிய அந்த வளர்ச்சி, அதனால் கிடைக்கக்கூடிய மரியாதை, அதை பார்த்து நம்ம எப்பொழுதுமே சந்தோஷப்படணுங்க. நான் ஏதோ என் கடமையை செய்தேன், அவங்க ஏதோ ஒன்று சொன்னாங்க கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிக்காமல் எங்கும் எப்பொழுதும் தான் கற்றுக்கொண்ட சில வித்தைகளை, சில திறமைகளை பயன்படுத்தி சமுதாயத்துக்காக உழைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சந்திரன் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி நல்ல விதத்தில் முடியும். எதிர்பார்த்திருந்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். ஏமாந்து போன தொகையை கூட இன்றைக்கி கொஞ்சம் கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால சிலர் உங்களை வேறு மாதிரி பேசுவாங்க. நிறைய வச்சுருக்காருங்க அவர்கிட்ட கொட்டி கிடக்குதுங்க, ஆனால் எதையும் கொடுக்க மாட்டேங்கிறாரு, இப்படிலாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு தான் தெரியும் வெளியிலேருந்து வர வேண்டியது நிறையா இருந்தாலும் நீங்கள் கொடுக்க வேண்டியது நிறையா இருக்குதுங்கிறது. ஆனால் மற்றவங்களுக்கு அது தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இன்றைய தினம் வியாபாரம் கொஞ்சம் நல்லா இருக்குது, லாபம் நல்லா இருக்குது. எல்லா வகையிலையுமே நீங்கள் அதிகமாக சம்பாதிச்சு காட்டுவீங்க. வாடிக்கையாளர்களும் வருவாங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் கூட சில விஷயங்களை கற்றுக்கிறது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளுடைய மனசில் நீங்கள் இடம் பிடிப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி அலுவலகத்திலேயும் உங்களுக்கு சின்ன சின்ன பாராட்டுதல்கள் எல்லாமே கிடைக்குங்க. சகோதர வகையிலையும் நல்லது நடக்கும். சகோதரிக்கும் திருமணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. உறவினர்கள் வீட்டு திருமண விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. வியாபார உத்தியோக விஷயங்களும் அமோகமாக இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு செல்வாக்கு உண்டு. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் பணவரவும் உண்டு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, யாரையும் பழிவாங்க நினைக்காதீர்கள். ஏனெனில் அவரவர் அவரவருடைய கர்மாவை அனுபவித்தே தீர வேண்டும். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் பழிக்கு பழி, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல்லு, அது மாதிரிலாம் நீங்கள் இறங்கவே மாட்டீங்க. எல்லாம் கடவுள் பார்த்துன்னு இருக்காரு. உலகம் உருண்டை தான், அதுவும் சுற்றிட்டு தான் இருக்குது. எல்லாம் மாறி வரும். அப்போ நம்ம கண்ணு முன்னால் சில விஷயங்கள் தெரிய வரும். நம்மளை ஏமாத்தினவங்க ஏமாறுறதையும் நம்ம பார்க்க தான் போகிறோம்னு. எங்கும் எப்போதும் எது நடந்தாலும் எல்லாம் இறைவன் செயல், எல்லாம் இயற்கையின் செயல்னு எல்லாம் அல்ல இறைவனுடைய திருப்பாத கமலங்களில் விட்டுவிடு பெருந்தன்மைக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்க. கடந்த 2-3 நாளை விட இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. கடந்த 2-3 நாளாக டென்ஷன் இருந்தது, வேலை சுமை இருந்தது, செலவுகளும் அதிகமாகிக்கிட்டே இருந்தது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க, சாதுரியமாக பேசுவீங்க, சவால்கள் சமாளித்து இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. கேட்ட இடத்துலேருந்து கேட்டது இன்றைக்கி கிடைக்கும். சொன்ன சொல்ல இன்றைக்கி நீங்கள் காப்பாற்றுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக ராசிநாதன் சூரியன் உட்கார்ந்துருக்காரு, குரு பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. இதுக்கு பேர் சிவராஜ யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த யோகம் இருக்கிறதுனால திடீர்னு உங்களுக்கு ஏதாவது பெரிய பதவிகள், பொறுப்புகள் தேடி வர வாய்ப்பு இருக்குது. கோர்ட்டு கேஸ் உங்களுக்கு சாதகமாக வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஏதாவது ஒரு இடம், சொத்து அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புதன் 12வது வீட்டில் மறைஞ்சி கிடக்கிறதுனால பழைய நண்பர்களுடைய அன்பு தொந்தரவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுடைய
திருமணம் விசேஷங்கள்லாம் நீங்கள் கலந்துப்பீங்க. பழைய நண்பர்களாலும் நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. வியாபாரத்தில் 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் இன்றைக்கி விற்று தீரும். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் இருக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட உங்களுக்கு இன்றைக்கி சரியாகுங்க. வேலை சுமையும் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணி வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11 மணிக்கு பிறகு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, பலவீனமானவர்கள் பழி வாங்குகிறார்கள். அதே போல் வலிமையானவர்கள் மன்னிக்கிறார்கள். ஆனால் புத்திசாலிகளோ பொருட்படுத்தாமல் விட்டு விடுகிறார்கள். ஆமாங்க, நீங்கள் புத்திசாலி. அதனால தாங்க எதிரி ஏதாவது உங்கள் மேலே பொறாமை கொண்டு கத்துனாலும் கண்டுக்க மாட்டீங்க. உங்களால் வளர்ந்த சில உறவினர்கள், நண்பர்கள் உங்களை உதாசீனப்படுத்தும் போது கூட அதையும் நீங்கள் பொருட்படுத்த மாட்டீங்க. பார்த்துக்கலாம், எல்லாம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், அவங்க வண்டி எத்தனை நாளைக்கு ஓடுன்னு பார்த்துக்கலாம், எல்லாம் நாம் வளர்த்து விட்டவங்க தானே அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் பழி வாங்காமல் எல்லாரிடத்திலும் அன்பு காட்டக்கூடியவர்கள், அனுசரித்து செல்லக்கூடியவர்கள், எதிரிகளை பொருட்படுத்தாமல் தன்னுடைய வேலையை பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. ராசிக்குள்ளார சந்திரன் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் ஆரோக்கியத்தில் நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லது. வீண் விவாதங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லதுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் காலை 11 மணி 7 வரைக்கும் சந்திரன் இருக்கார். அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எல்லா வகையிலுமே ஜெயிப்பீங்க. ஆனால் காலை 11 மணி 7 பிறகு ஜெயிச்சு காட்டுவீங்க. நேற்று முடியாத பல விஷயம் இன்றைக்கி முடியுங்க. ஆனாலும் காலை 11 மணி 7 அஸ்தம் நட்சத்திரத்துக்குள்ளார சந்திரன் நுழைகிறாருங்க. அதனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், ஏமாற்றங்கள் இருக்கும். அதனால் அஸ்தம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைக்கி எச்சரிக்கையாக இருக்கணுங்க. இன்றைய தினத்தில் வந்து முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். யாருக்காவது உதவி செய்ய போய் நீங்கள் சிக்கிக்கக்கூடாது. நியாயமான உதவிகளை செய்யலாம், ஆனால் சிலது அப்பாற்பட்டு செய்கிறது இன்றைக்கி நீங்கள் தவிர்க்க பாருங்கள். இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி முன்ன பின்ன தான் இருக்கும். உத்தியோகத்தில் கூட சின்ன சின்ன சவால்களை சந்திக்க நேரிடும். குடும்பத்திலேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, அடுத்த நிலையை அடைய முயற்சி செய். அடுத்தவன் நிலையை அடைய முயற்சி செய்யாதே. ஆமாங்க, நம்ம வாழ்க்கை ஒரு மாதிரி, அடுத்தவங்க வாழ்க்கை வேறு மாதிரி. அவங்க வாழுற வாழ்க்கை நல்லா இருக்குதுன்னு அதை பார்த்து நீங்கள் பொறாமப்பட மாட்டீங்க. நமக்கும் ஒரு நல்ல காலம் வரும், வராமலாக போய்விடும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் அடுத்தவர்களின் வளர்ச்சியை பார்த்து பொறாமைப்படாமல், சூடுபட்டு கொள்ளாமல், எல்லாம் நன்மைக்கு தான், நம்மாலும் வளர முடியுங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்டி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. செலவு ஒரு பக்கம், ஆனால் நியாயமானதாக இருக்குது. அதே மாதிரி இன்றைய தினத்தில் விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. சொந்த பந்தங்களை பார்த்து சந்தோஷப்படுவீங்க. உறவினர்கள் வீட்டு திருமணம், காதுகுத்து விசேஷங்கள்லாம் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. பெரிய பதவிகளும் உங்களை தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. நல்ல அந்தஸ்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்க ஆரம்பிக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். அவங்களுக்கு நல்ல வரன் அமையறதுக்கு, வாழ்க்கை துணை அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க.
5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால எதிர்மறை எண்ணங்கள் உள் மனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்கும். இப்படி இருந்தால் என்ன ஆகுறது, அப்படி இருந்தால் என்ன ஆகுது, அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதை கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கார், லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சொந்த ஊரில் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகும். உங்கள் வார்த்தையை எல்லாரும் கேட்டு நடந்துப்பாங்க. கோவில் விவகாரங்கள்லாம் நீங்கள் சுமூகமாக முடிப்பீங்க. கோவில் விழாக்கள்லையும் நீங்கள் கலந்துக்கிட்டு இன்றைக்கி சந்தோஷப்படுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி சொல்லிக்கிற அளவுக்கு லாபம் தரும். உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். பிள்ளைகளாலும் மனசுக்குள்ளார சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சிறப்பாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்கி நிற்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் அலைச்சல்கள் கொஞ்சம் இருக்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் எதுவுமே சொல்லிவிட்டு வருவதில்லை. ஆனால் வந்த எதுவுமே சொல்லிக் கொடுக்காமல் விடுவதும் இல்லை. ஆமாங்க, தானாக ஏதோ நடக்குது, நாம ஏதோ ஓடின்னு இருக்கோம். நாம் எதிர்பார்க்குறது எங்கே நடக்குது? இயற்கை எப்படி வழி நடத்துதோ, இறைவன் எப்படி வழிநடத்துகிறாரோ அந்த வழியில் தான் நாம் ஓடிட்டுருக்கோங்கிறத புரிந்து வைத்து கொண்டு கண்ணுக்கு எதிரே கைக்கு எதிரே இருக்கக்கூடிய கடமையை நாம் செய்துக்கிட்டே இருப்போம். மற்றதை கடவுள் பார்த்துப்பார்னு எங்கும் எப்பொழுதும் என் கடன் பணி செய்து கிடப்பதேன்னு உழைத்து கொண்டே இருப்பவர்கள், ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் செல்வாக்கு இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாகுங்க. ஆளுமை தன்மை இன்றைக்கி அதிகரிக்குங்க. எங்கே போனாலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் வார்த்தைக்கு மரியாதை கூடிக்கிட்டே போகுங்க. அதே மாதிரி விஐபிகள் இன்றைக்கி அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 10ஆம் இடத்துல கேந்திர பலம் பெற்று உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்த லாபம் எல்லாமே கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு பெரிய முன்னேற்றம் இருக்குதுங்க. நீங்கள் வச்சது தான் சட்டம் அப்படிங்கிற மாதிரி இன்றைய நிலைமை உங்களுக்கு நல்லா இருக்குது. லாபஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி நெருங்கிய நண்பர்கள் வீட்டு திருமண விசேஷங்கள்லையும் இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே போல் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அதுலேயும் காலையில் 11 மணிலேருந்து அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பணவரவு உண்டு, செல்வாக்கு அதிகரிக்குங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்கள் முக்கியமான விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் காலையில் 11 மணி 7 நிமிடத்துக்குள்ளார செய்து முடிச்சுக்கிறது நல்லது. அது வரைக்கும் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, முதல் முயற்சியில் வென்றவரும் இல்லை, விடாமுயற்சியால் தோற்றவரும் இல்லை. ஆமாங்க, ஒரு சிலர்லாம் விடாமல் முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த விடாமல் முயற்சி பண்ணுறதுக்கு ஒரு உதாரணமாக இருக்கிறவங்க நீங்கள் தாங்க. ஊர் உலகம் பார்த்து பரவாயில்லப்பா முடியலன்னா விட்டுடு அப்படின்னு சொன்னாலும் கூட அதெல்லாம் இல்லை, நான் முடிவெடுத்துட்டேன், நான் சாதிச்சு காட்டுவேன், நான் அதில் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு வைராக்கியத்தோடு எங்கும் எப்பொழுதும் லட்சியங்களை அடைவதற்காக இடைவிடாமல் முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலிருந்து தொடர்ந்து கிரகங்கள், 6ஆம் இடத்துலேருந்தே கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. கிரகம் மாலிகா யோகம் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குது. அப்படி இருக்கிறதுனால ரொம்ப நாளாக தள்ளிப்போன சில விஷயங்கள் இன்றைக்கி சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பரவாயில்ல, நமக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி நீங்கள் நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. வெளிநாடு போகிறதுக்கு விசா
சிலர் கிடைக்காம இருந்தது, அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி அரசாங்க சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல விதத்தில் நடக்கும். புது தொழில் தொடங்கிறதுக்கு டின் நம்பர் வாங்கிறது, பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறது அப்படின்னு இன்றைக்கி நீங்கள் ரொம்ப பரபரப்பாக இருப்பீங்க. ஏற்கனவே இருந்த இடத்த கொடுத்துட்டு இன்னொரு வீடு வாங்கி அதில் கிரகப்பிரவேசம் செய்கிறது, அதெல்லாம் அந்த ஆணி மாதங்கிறதுனால தள்ளி போட்டுட்டு ஆவணியில் செய்துக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. அதே மாதிரி புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. அதே போல் 10ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும், லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். அதிகாரிகளும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பிள்ளைகளிடமிருந்து வந்த பிடிவாத போக்கு மாறும். கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலை 11 மணிக்கு பிறகு சிறப்பாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, நல்லா இருக்க பாருங்கள், நல்லவனாக இருக்க பார்க்காதீர்கள். இந்த உலகம் நல்லவர்களை மதிப்பதில்லை, நல்லா இருக்கிறவர்களைத்தான் மதிக்கிறது அப்படின்னு ஒரு சிலர் சொன்னாலும் கூட நாம் நல்லா இருக்கணும், நல்லவங்களாகவும் இருக்கணும், 4 பேருக்கு நல்லதும் செய்யணும்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் நல்லா இருப்பதோடு மட்டுமல்லாமல் நல்லவர்களாகவும் வாழ்ந்து வளர்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த குழப்பங்கள் தடுமாற்றங்களிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 8ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்து புரட்டி எடுத்துன்னு இருக்காரு. எங்கே போனாலும் எதிர்ப்பு, பகை, எதை எடுத்தாலும் செலவு, நஷ்டம் இப்படியே ஓடின்னு இருக்கு. ஒரு மாதிரி அப்படியே ஒரு அழுத்தமாக இருக்குதே அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டும் இருப்பீங்க. கந்தசஷ்டி கவசம் நீங்கள் படிக்கலாம், கேட்கலாம். வேல்மாறல் படிக்கலாம். ஏன்னா செவ்வாயும் கேதுவும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால வேல்மாறல் படிக்கலாம். பக்கத்தில் இருக்கிற சித்தர் பீடங்களுக்கு போய் ஒரு 10 நிமிஷம் உட்கார்ந்து தியானம் பண்ணலாம். இது மூலமாலாம் அந்த 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாய் கேதோட சீற்றத்தை நீங்கள் தணிக்கலாம். சுக்கிரன் நல்லா வந்துட்டார், 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காரு. பூர்வ புண்ணியம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் எதிர்பார்த்த உதவிகள் இன்றைக்கி கிடைக்கும். நல்லவங்க நட்பு கிடைக்கும். அரசு விஷயங்கள் நல்ல விதத்தில் முடியும். ஆனால் குரு மறைஞ்சு கிடக்கிறதுனால உங்களை பற்றிய பழிச்சொல் அதிகமாகும். வீண் பழி ஏதாவது சொல்லிவிடுவாங்க. அவர் கூட நான் அங்கே தான் பார்த்தேன், அவரோட தான் இருந்தார்னு சொல்லுவாங்க. அந்த பக்கமே போயிருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி சில பழிச்சொல்லாம் அவர் அதெல்லாம் கண்டுக்கவே கூடாதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கடந்த சில நாட்களாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாம் இன்றைக்கி விற்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்தில் எத்தனை நாள் இந்த வேலையில் நாம் நீடிப்போம்னு தெரியலையேங்கிற மாதிரியான ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அது ஜூலை மாதம் வரைக்குமே கொஞ்சம் இருக்கும். அதுக்கு பிறகு அந்த பதட்டம் எல்லாமே உங்களுக்கு குறையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது. அதாவது காலையில் 11 மணிக்கு பிறகு ரொம்ப நல்லா இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக கொஞ்சம் அலைச்சல் இருந்துருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்ப ராசிக்காரர்களே, வெற்றி உன் நிழல் போல. அதை நீ தேடி போக வேண்டிய அவசியமில்லை. நீ வெளிச்சத்தை நோக்கி நடக்கத் தொடங்கினாலே அது உன்னை தேடி வந்துவிடும். ஆமாங்க, வெற்றிங்கிறது நம்முடைய லட்சியத்தை அடைவதற்கு நாம் கடினமாக உழைக்கும்போது கிடைக்கக்கூடியதுங்க. அதனால் வெற்றியை நாம் தேடணும்னு அவசியம் இல்லை. நாம் இடைவிடாமல் உழைச்சாலே நம்மளை தேடி அது உட்கார்ந்துடும். இதையெல்லாம் தெரிந்து கொண்டு இரவு பகல் பார்க்காம, வெயில் மழைன்னு பார்க்காம, எங்கும் எப்போதும் உழைச்சிக்கிட்டே இருக்கிறவங்க, லட்சியங்களை அடைவதற்காக யோசித்து கொண்டே இருக்கிறவங்க நீங்கள் தாங்க.
இன்றைய நாள் உங்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருக்கணுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:07 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்கனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. அதே போல் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 11:07 சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அது முதல் நிதானமாக இருக்கணுங்க. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது கூட நல்லது தாங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குதுங்க. இருந்தாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. அடுத்தவங்க விஷயத்தில் அனாவசியமாக மூக்க நுழைக்க வேண்டாம். பழைய நண்பர்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் சந்தித்து பேசுவீங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சிருந்த கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றுவீங்க. பிள்ளைகளால் செலவுகள் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்குது, அதனால் கொஞ்சம் பார்த்துங்க. வியாபாரம் அப்படி இப்படிமா தான் இருக்கும், இருந்தாலும் ஓரளவு பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இன்றைய தினம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்கள விஷயத்தில் அத்துமீறி மூக்க நுழைக்காமல் இருந்துட்டிங்கன்னா இன்றைக்கி எல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாக செயல்படுங்க. கணவன் மனைவிக்குள்ளார மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள் அதெல்லாம் கொஞ்சம் இருக்கும். அதையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் வந்துடுவீங்க. பிள்ளைகளாலும் இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, தோல்வி என்பது வெற்றியின் செயல்பாட்டின் ஒரு பகுதி. தோல்வியை தவிர்ப்பவர்கள் வெற்றியையும் தவிர்த்து கொண்டே இருக்கிறார்கள். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் தோல்வியை கண்டு ஒருபோதும் பயப்பட மாட்டீங்க, தோண்டு போக மாட்டீங்க, சோகமாயிட மாட்டீங்க. சரி, அனுபவம் கிடைச்சிது, அடுத்த முறை எல்லாத்துலேயும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அடுத்தடுத்து தங்களுடைய அணுகுமுறைகளை வெற்றியின் பக்கமாக திருப்பிக் கொள்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் செவ்வாயும் கேதும் உட்கார்ந்துருக்காங்க. திடீர்னு ஒரு இடம் வந்தது, கம்மியான விலைக்கு வந்தது, வச்சிக்க சொல்லி தொந்தரவு கொடுக்குறாங்க. கையில் காசு இல்லைன்னு சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறாங்க. சரி, அப்படி இப்படி அங்கே 2 இங்கே 2ன்னு வாங்கிட்டங்க அப்படிங்கிற நிலைமை உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா செவ்வாய் பூமிக்காரகன் 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 4ஆம் இடத்துல சூரியன் உட்காந்துட்டு இந்த பழைய கடனை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். மாதம் மாதம் வட்டி கட்டணும், டியூ கட்டணும், எல்லாம் இருக்குது அப்படின்னு கொஞ்சம் பயமுறுத்திட்டு தான் இருப்பார். 5ஆம் இடத்துல புதன் இருக்கிறதுனால நண்பர்கள் கொஞ்சம் ஆதரவாக இருப்பாங்க, ஒத்தாசையாக இருப்பாங்க, எல்லா வகையிலுமே உதவிகரமாகவும் உங்களுக்கு இருப்பாங்க. என்ன இருந்தாலும் இந்த 7.5 சனி நம்மளை போட்டு பார்க்குது, ஏதாவது உடம்பு முடியாமல் போகுது, 2 நாளாக அந்த இடது கையை தூக்கவே முடியல அப்படின்னு சொல்லுவீங்க. அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து அந்த வலது காலில் சுண்டு விரல் வலிக்குது. இப்படி ஏதாவது ஒன்று இந்த சனி பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார். சின்னதாக ஏதாவது ஒரு நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி, மூச்சு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவு சமாளித்து வந்துடலாம். அப்புறம் நம்முடைய பாரம்பரியமான உணவுகள் இருக்கு இல்லைங்களா, அதை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். 7.5 சனி வந்துருச்சுல்ல, எளிய உணவுகள் எடுத்துக்கணுங்க. அதே போல் வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், பிரச்சனைகள் அதெல்லாமே இன்றைக்கி சரியாகுங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அதே போல் இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல, உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எல்லா வகையிலும் நல்லது நடக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.